குருவிக காலையில் எந்திரிச்ச உடனே ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து சீதாக்கா வந்தாங்க. மாலா, நான் உனக்கு வீட்டு செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி உனக்கு கடன் கொடுத்தேன். ஆனால் நீ அதை திருப்பி தரவே இல்லை. எப்போம்மா திருப்பி தர? அக்கா, நான் உங்களுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்து தரேன் அக்கா. அக்கா பேசிட்டு இருந்ததை கேட்ட தங்கச்சி குருவி தன்னோட தவறை உணர்ந்துச்சு. அக்கா குருவியும் தங்கச்சி குருவியும் 2 பேர் சேர்ந்து ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க. ஆனால் அக்கா குருவி ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. ஏன்னா சீதாக்காவுக்கு பணம் கொடுக்கணுமே அப்படிங்கிற சோகத்தில் இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்க கடைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அக்கா, எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணும்க்கா. நம்ம ஹேண்ட்பேக் வாங்கிட்டு நம்ம வேறு கடைக்கு போகலாம். சரிடி சீலா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக் வாங்கிக்கலாம், சரியா? தங்கச்சி சொன்ன மாதிரியே அக்காவும் ஹேண்ட்பேக் வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போகிறாங்க. வாங்கம்மா, என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அக்கா, எல்லா காய்கறிகளுமே எங்களுக்கு வேணும். 1/4 கிலோ கொடுங்க. சரிம்மா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே அக்கா, போயிட்டு வரோம். அந்த ஒரு நாள் பொழுது ஷீலாக்கும் மாலாக்கும் இப்படி தான் பொழுது கழிஞ்சது. ஷாப்பிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் அந்த அக்கா குருவி சீதாவுக்கு காசு கொடுக்கணும். அது என்ன செய்வாங்கன்னு தெரியாது. வாங்க அடுத்த கதையில் நம்ம பார்ப்போம். ஆதரவு தந்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி.